டிசம்பர் 22, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஃபென்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். விச் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இஸ் ஹோஸ்டட் பை IAF அண்ட் RFASF. அதாவது இந்திய மிலிட்ரி அப்புறம் வந்து ராணுவ மிலிட்ரி இவங்களால இணைந்து நடத்தும் வான்படை தாக்குதல் ராணுவ கூட்டு பயிற்சி. ஸோ அதுக்கான பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸசைஸ் ஏவியா இந்திரா 2025. ஸோ இந்திய விமானப்படை மற்றும் ரஷ்ய விமானப்படை நடத்தும் கூட்டு பயிற்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஏவியா இந்திரா 2025. நெக்ஸ்ட் தமிழ்நாடுல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். வேர் வாஸ் மிடில் பேலியோலித்திக் சைட் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் இடைக்கால கற்கால தளம் எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லான் கிணறு விருதுநகர். மல்லான் கிணறு விருதுநகர் அப்படிங்கிற இடத்துல விருதுநகர் மல்லான் கிணறு பகுதியில் குவாட்ஸ் கற்களால் ஆன பழங்கால கருவிகள் வந்து கண்டறியப்பட்டன. ஸோ இது வந்து கேட்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். ஹவு மெனி ஓட்டர்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் TN டிராஃப்ட் ரோல். தமிழக வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து எத்தனை பெயர்கள் நீக்கப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா 97.27 லட்சம். சிறப்பு திருத்த பணியின் மூலம் இறந்தவர்கள் மற்றும் குடிபெயர்ந்தவர்களின் 97.27 லட்சம் பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். வாட் இஸ் இந்தியாஸ் டோட்டல் பயோ எனர்ஜி கெப்பாசிட்டி ஆஸ் ஆஃப் நவம்பர் 2025? ஸோ 11.6 ஜிகாவாட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நவம்பர் 2025 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த உயிரி எரிசக்தி திறன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 11.6 ஜிகாவாட். கடந்த 10 ஆண்டுகளில் பயோமாஸ் மற்றும் பயோகேஸ் மூலம் 16.6 ஜிகாவாட் திறனை வந்து இந்தியா வந்து எட்டியுள்ளது. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று. விச் சீரீஸ் இஸ் மேண்டேட்டட் பை TRAI அண்ட் BFSI கால்ஸ். வங்கி மற்றும் காப்பீடு அழைப்புகளுக்கு ட்ராய் கட்டாயமாக்கிய தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1600 சீரீஸ். மோசடி அழைப்புகளை தவிர்க்க வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் 1600 வரிசை எண்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். வேர் வாஸ் தி செகண்ட் WHO ட்ரெடிஷனல் மெடிசன் சமிட் ஹெல்டு. இரண்டாவது WHO பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி, இந்தியால. பாரம்பரிய மருத்துவத்தை உலகளவில் மேம்படுத்த WHO மற்றும் ஆயுஷ் அமைச்சகம் இணைந்து நடத்திய மாநாடு இது அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. மறுபடியும் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அகைன். வித் விச் கண்ட்ரி டிட் இந்தியா சைன் CEPA ரீசன்ட்லி. சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் CEPA ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓமன். வர்த்தகத்தை வந்து மேம்படுத்தவும் இந்தியாவும் ஓமனும் மஸ்கட்டில் விரிவான ஒரு பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ விச் பட்டர்ஃப்ளை இஸ் ஆன் த COP17 அஃபிஷியல் லோகோ. COP17 அதிகாரப்பூர்வ சின்னத்தில் உள்ள பட்டாம்பூச்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எரிவான் ஆனோமலஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு பட்டாம்பூச்சி. 2026 ஆர்மீனியாவில் நடக்க உள்ள COP17 மாநாட்டின் சின்னத்தில் அந்த ஊர் பட்டாம்பூச்சி இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. எக்கனாமிக்ஸ்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ லான்ச்டு த காமன் லோகோ ஃபார் ஆல் 28 RRBS. 28 ஊரக வங்கிகளுக்கான பொதுவான சின்னத்தை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா அரசு மற்றும் நாபார்டு அப்படிங்கிறது. ஒரே RRB ஒரே சின்னம் திட்டத்தின் கீழ் அனைத்து ஊரக வங்கிகளுக்கும் பொது சின்னம் வந்து அறிமுகமாயிருக்கு. நெக்ஸ்ட் சயின்ஸ்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இன் விச் ஃபிலிம் வாஸ் ஆல்டர் மேக்னட்டிசம் கன்ஃபார்ம்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்தீனியம் டை ஆக்சைடு அதோட ஷார்ட் ஃபார்ம் RuO2. ஆல்டர் மேக்னட்டிசம் எந்த மெல்லிய படலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்தேனியம் டை ஆக்சைடு. அதிவேக மெமரி சாதனங்களை உருவாக்க உதவும் ஆல்டர் மேக்னட்டிசம் RuO2 படலங்களில் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ்ல வாட்ஸ் த டைட்டில் ஆஃப் த யுனெஸ்கோ எஜுகேஷன் ரிப்போர்ட் 2025. ஸோ அதோட என்ன டைட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஷா மேட்டர்ஸ். யுனெஸ்கோ வெளியிட்ட 2025 கல்வி அறிக்கையின் தலைப்பு என்ன? பாஷா மேட்டர்ஸ். இந்தியாவின் தாய்மொழி வழி கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த அறிக்கை வந்து விளக்குகிறது. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஹவு மச் ஃபண்ட் வாஸ் யூஸ்டு அண்டர் பால்னா ஷீம். பால்னா திட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நிதி பயன்படுத்தப்பட்டதுன்னா 6.24%. பெண்கள் பாதுகாப்புக்கான பால்னா திட்டத்தில் வெறும் 6.24 நிதியை பயன்படுத்தியுள்ளதாக அறிக்கை வந்து கூறுகிறது.
நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ். விச் ஸ்டேட் அப்ரூவ்ட் த ஜிக் ஒர்க்கர்ஸ் பில் 2025? கிக் தொழிலாளர்கள் மசோதா 2025க்கு ஒப்புதல் அளித்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஆன்லைன் டெலிவரி மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்க ஜார்க்கண்ட் இந்த சட்டத்தை வந்து இயற்றிருக்காங்க. அகைன் ஸ்டேட்ஸ்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் ஸ்டேட் ஹேஸ் a 974 கிலோமீட்டர் ரேர் எர்த் கோரிடார்? ஸோ 974 கிலோமீட்டர் நீளமுள்ள அரிய மண் வழித்தடத்தை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஆந்திர கடற்கரையில் மோனோசைட் மற்றும் தோரியம் நிறைந்த தாதுக்களை வந்து அதிகமா வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. மிசிலினியஸ்ல வந்து பார்க்கலாம். வேர் 210 மில்லியன் இயர் ஓல்ட் டைனோசரஸ் ட்ராக் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் இத்தாலி. 2010 மில்லியன் ஆண்டு பழமையான டைனோசர் கால் தடங்கள் எங்கு கண்டறியப்பட்டன? வடக்கு இத்தாலி. வடக்கு இத்தாலியில் ட்ரையாசிக் காலத்தை சேர்ந்த டைனோசர்களின் ஆயிரக்கணக்கான கால் தடங்கள் வந்து கிடைச்சிருக்கு. விச் ரிவர் இஷ்யூ இஸ் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான்? ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே உள்ள நதிநீர் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நதியை பேஸ் பண்ணி பிரச்சனை இருக்கு? குனார் நதி. குனார் நதி நீரை ஆப்கானிஸ்தான் திருப்ப திட்டமிட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கு இடையே சர்ச்சை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதான் இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த எக்ஸாம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோ மட்டும் கொஞ்சம் கிளியரா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.